குருஷேத்திர யுத்தம் 16வது நாள் கர்ணனை தளபதி ஆக நியமிக்கிறான் துரியோதனன். தாத்தாவும் ஆச்சாரியனும் வெற்றி தேடி தரவில்லை, உன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என்றான். கர்ணனுக்கு சந்தோஷம். தேரோட்டியின் மகனென்று அவமானப்படுத்தப்பட்ட என்னை தளபதி ஆக்கின நண்பனை அன்போடு பார்த்தான். யுத்தம் தொடங்கியது. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கடினமான போட்டி நடந்தது. தர்மனும் பீமனும் மன்னர்களுடன் சண்டையிட, நகுலன் பகதத்தனோடும் சகாதேவன் சல்லியனோடும் சண்டையிட்டார்கள். அஸ்தமயம் ஆனதும் 2 பேருக்கும் வெற்றி தோல்வி இல்லை. அர்ஜுனன் கர்ணனிடம் இன்று போய் நாளை வா என்றான். ராமாயணத்தில் ராமன் ராவணனிடம் இதே வார்த்தை சொல்கிறான். கர்ணன் கன்னத்தில் கைவைத்துக் கொண்டு சோகத்துடன் உட்கார்ந்திருந்தான். பீஷ்மரையும் துரோணரையும் தளபதி பதவியை விலக சொன்னான். ஆனால் கர்ணனிடம் சொல்லவில்லை, ஏனென்றால் நண்பன். தோல்விக்கு என்ன காரணம் என்று கேட்டான். நீ மாவீரன், அர்ஜுனனுக்கு நிகரானவனென்று சொன்னதும் கர்ணன் சொன்னான். அர்ஜுனனின் கையிலிருக்கும் காண்டீவம் அக்ஷயபாத்திரமான அம்பு தோணி, எத்தனை அம்பு எடுத்து விட்டாலும் அம்பு ஒழியாத அம்பு தோணி, கண்ணன் என்ற தந்திரசாலியான தேராளி, இந்த 3 விஷயங்கள் தான் அர்ஜுனனுக்கு பலம் என்றான். கண்ணனை போல் தேராளி இருந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். கர்ணன் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டான் துரியோதனன்.